நடிகை அனுபமாவுக்கும் விக்ரம் மகன் துருவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு எமோஷனல் போஸ்ட் ஒன்று சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்குது. மலையாளம் அப்புறம் தமிழ் மொழிகளில் குறிப்பிடத்தக்க நடிகையில் ஒருத்தவங்களா வலம் வரக்கூடியவங்க தான் அனுபமா பரமேஸ்வரன். தமிழில் இவங்க கடைசியா டிராகன், பைசன் இது மாதிரி படம் நடிச்சிருந்திருக்காங்க. இந்த 2 படங்களுமே ரொம்பவே ஹிட் ஆயிருந்துச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில இவங்களும் விக்ரம் அவரோட மகனா இருக்கக்கூடிய துருவ் விக்ரமும் லவ் பண்றதா பல தகவல் வெளிவந்துச்சு. அனுபமாவோட இப்ப ரீசன்ட் பதிவு ஒன்று அவங்களோட லவ்வை பிரேக்கப் பண்ணிடுச்சா அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டுருக்கு. பிரேமம் திரைப்படத்தில் நடிகை அறிமுகமானவங்க தான் அனுபமா. அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் சாய் பல்லவிக்கு எப்படி ஒரு கிரேஸை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு கிரேஸ் உருவாச்சு. இன்னொரு பக்கம் தமிழ்ல கொடி திரைப்படத்து மூலயமா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமும் எக்கச்சக்கமான மார்க்கெட் கிடைச்சி தென்னிந்திய மொழி திரைப்படங்கள்ல பிரபலமான நடிகையா வலம் வர ஆரம்பிச்சாங்க. தெலுங்கு, கன்னடம், தமிழ் இது மாதிரி பல படங்களையும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. தமிழ்ல கடைசியா இவங்க டிராகன், பைசன் இந்த 2 படம் நடிச்சிருந்திருக்காங்க. இந்த 2 படங்களுமே பிளாக் பஸ்டர். ஒரு படத்துல மாடர்ன் பெண்ணாவும் டீச்சராகவும், இன்னொரு படத்துல கிராமத்து பெண்ணாவும் அசத்திருந்தாங்க. இவங்களோட நடிப்பு, அழகு தமிழ் ரசிகர்ல ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. அடுத்ததா ஒரு சில கோலிவுட் படங்கள் நடிக்கிறது கம்மிட் ஆயிருக்காங்க. இதுக்கிடையில தான் பைசன் படத்தில் நடிச்சப்ப விக்ரமன் மகன் துருவுக்கும் இவங்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அந்த பழக்கம் காதலா மாறி இருக்குதாம். 2 பேரும் ஒரே இடத்துக்கு போன பல போட்டோஸை அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி ட்ரெண்ட் ஆக்குனாங்க. கூடிய சீக்கிரம் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி பொது வெளியில் அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துச்சு. ஆனால் அனுபமாவோட இப்போ ரீசன்ட் பதிவு அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் ஆகிடுச்சா அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி அவங்க என்ன பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னா, சில நேரங்களில் உங்களோட அமைதியை நீங்கள் தேடி போகும்போது தேவையில்லாத முட்டுக்கட்டைகளை கடந்து போக வேண்டியிருக்கு. இன்னைக்கு அந்த அமைதியே என்னை தேடி வந்திருக்கு. இன்னையிலேருந்து நான் என் குரலை தேர்ந்தெடுக்க போகிறேன், என் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போகிறேன். இனி யாருடைய அனுமதியும் எனக்கு தேவையில்லை, பயமும் இல்லை. எனக்கான பாதையை நோக்கி நானே பயணிக்க போகிறேன். நான் கிட்டத்தட்ட மறந்தே போன என் வாழ்க்கையை மறுபடியும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீண்ட நாட்களாக என்னால் சொல்ல முடியாமல் தவிச்ச ஒரு சில விஷயங்களை இப்போ நான் வெளிப்படுத்துகிறேன். எனக்கு ஆதரவாக நின்ற ரசிகர்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப நன்றி. இது என்னோட ஹீலிங்கான ஒரு சுதந்திரம், அப்புறம் என்னோட வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு புதிய தொடக்கம் அப்படி மாதிரி போட்டிருக்காங்க. அவங்களுடைய இந்த ஒரு பதிவு சோஷியல் மீடியாவில் சென்சேஷனலாக மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி அனுபமா கிரிக்கெட் வீரர் ஒருத்தரை லவ் பண்ணதாகவும் பல கிசுகிசுகள் வெளிவந்துச்சு. அதுக்கப்புறம் தான் துருவ் விக்ரம் கூட சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடியது துருவ் விக்ரம் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பையும் அவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அனுபமாவோட இந்த பதிவுக்கு கீழே நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டிவான கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இத்தனை நாட்கள் அவங்களை யாரோ பிடிச்சு வச்சிருந்திருக்காங்க, ஒரு கண்ட்ரோலே வச்சிருந்திருக்காங்க. அதனால அவங்களோட எமோஷன்ஸை, எக்ஸ்பிரஷன்ஸை வெளியிட முடியல, வெளிக்காட்ட முடியல, அவங்க நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், இதுக்கப்புறம் அவங்க யாரோட அனுமதியும் தேவையில்லை அப்படின்னு சொன்ன விஷயம் தான் இந்த இடத்துல யோசிக்க வச்சிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.